செய்தியின் தலைப்பு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 54, ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஏசாயா 54 வசனம் 3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று வைப்பார்கள். யாருக்கு இந்த வசனத்தை தேவன் சொல்கிறார்? கவனிங்க, பெருக்கம் என்பது அது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை. பெருக்கம் என்பது விசாலமாவது, ஆசீர்வதிக்கப்படுவது, உயர்வது, இதுதான் தேவனுடைய பெருக்கம். இந்த பெருக்கத்தை மனிதன் கொடுப்பதில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அவங்களுடைய பலத்தினாலும் ஏதோ பண்ணி நம்ம உயர்ந்துடலாம், பெருசாயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, அது மனிதனுடைய எண்ணங்கள். ஆனால் பெருக்கத்தை கொடுக்கிறவர் தேவாதி தேவன் இல்லையா? அவரை பின்பற்றும் பொழுது, அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய வசனத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது அவர் கொடுக்கிற அந்த பெருக்கம் விசேஷமாய் சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு தேவ வார்த்தை சொல்லுகிறது. பலவீனம் என்பது அது ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு தீய சக்தி இல்லையா? அது நோய். அதனால்தான் யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவோம். அப்படின்னா என்ன? நோய் வந்துடுச்சுனவே சரீரத்தை என்ன பண்ண போறான்? அழிக்க போறான் அப்படின்னு. நோய் வந்துடுச்சுனவே சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்ண போறான்? அதை அழிக்க போறான். நோய் வந்துடுச்சுனவே குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் அழிய போகுது.